ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்னைக்கு நம்ம சேனலில் கொங்கு நாட்டு மட்டன் குழம்பு வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு நான் இன்றைக்கி மசாலாஸ் அரைக்க போகிறேன். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்லோ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா சீக்கிரமே கலர் மாறிடும், ஆனால் வறுபட்டிருக்காது. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மல்லியை கையில் எடுத்து உடச்சி பார்த்தோன்னா ஈஸியாக உடையணும். அந்த கிறிஸ்பினஸ் நல்லா தெரியும் கையிலேயே நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துகிட்டு இதையும் நல்லா ஸ்லோ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு நல்லா ரோஸ்ட் ஆனதும் அப்படியே கலர் ஒயிட்டாக மாறும். அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடைசியாக 2 கிராம்பு, 2 சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்திட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணாலும் சரி, அப்படி இல்லாட்டி மொத்தமாக பண்ணி வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் நல்லா 2 நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். இது கூட 3 சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் போல் பூண்டும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, முக்கியமாக கோதுமை களி இது கூட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 கருவேப்பிலை இலை சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். தனியாவை மட்டும் தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கவங்க மற்ற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிட்டு கடைசியாக தனியா பொடி சேர்த்தியும் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/3 கப் வந்து துருவன தேங்காய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு குழம்பு நிறையா வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், நம்ம வறுத்தரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியும் இது கூட சேர்த்திக்கலாம். மசாலா பொடி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா கலந்து வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10 கருவேப்பிலை, 1/2 கிலோ மட்டன், ஒரு சின்ன தக்காளியை நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்தணும், எண்ணெயில் சேர்த்தக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டனில் இருக்க தண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். மட்டன் நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு தெரியும். இன்னும் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். குழம்பு வந்து நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு மூடி வச்சு ஒரு 6 விசில் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குழம்பை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்க மட்டன் பீசஸை தனியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு 2-3 பீஸ் குழம்புல விட்டுறலாம். இது கூட ஒரு 3 கரண்டி அளவுக்கு குழம்பையும் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக மல்லி இலை தூவிக்கலாம். அடுத்தது மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திட்டு 10 கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் கருகிடக்கூடாது. ஒரு டைம் கலந்து விட்டதுமே மட்டனையும் குழம்பையும் இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரு 10 பீஸ் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இந்த மசாலாக்கெல்லாம் தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். ஓரளவுக்கு செமி கிரேவியாக இருக்கும்போதே மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம்.
இதுவே ஆறும்போது இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைல் மட்டன் குழம்பு வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அத்தன்டிக் சவுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.